பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். பாருங்களேன், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் புறம்பே தள்ளப்பட்டவர்களாய் இருந்த நேரத்தில், ஒன்றும் அறியாதவர்களாய் இருந்த நேரத்தில், இயேசுவை அறியாத நேரத்தில் நாம் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் காணப்பட்டோம். பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சொன்னால் நம்ம அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு காலத்தில் நான் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தேன், ஆனால் என்னை கர்த்தராகிய இயேசு கண்டு அழைத்திருக்கிறார். அந்த இயேசு தான் இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் நம்மை பார்த்து மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்த நம்மை கண்டு அவர் சொல்லுகிற வார்த்தை நீ பிழைத்திரு என்று சொல்லுகிறார். இந்த நாளில் மனுஷர்களால் அல்லது உலகத்தால் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவானவர்களாய் ஒருவேளை நீங்கள் உங்களை நினைத்திருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு நமக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ பிழைத்திரு, நீ பிழைத்திரு, நீ பிழைத்திரு. உங்களை பிழைக்கச் செய்கிறவர், உங்களை பயன்படுத்துகிறவர், உங்களை மறுபடியும் எழுப்புகிறவர் யார் தெரியுமா? என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நான் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் உலகத்தால் கைவிடப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு காரியத்திற்கும் நான் பிரயோஜனமற்றவனாக இருக்கிறேனே, எல்லாரும் ஒரு மிதிக்கப்படுகிற ஒரு சாக்கை போல என்னை நினச்சி கொண்டிருக்கிறாங்களே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை என்ன தெரியுமா? பிழைத்திரு. பிழைத்திரு என்று சொன்னால் மறுபடியும் நீ எழும்புவாய், நீ மறுபடியும் பிழைத்து ஜீவனை பெறுவாய், நீ மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிப்பாய். அதுதான் அந்த வார்த்தை. மனுஷங்க நினைக்கலாம் இவன் அது மிதித்து போடக்கூடிய ஒரு அழுக்க போல மற்றவங்க நினைக்கலாம், ஆனால் நம்மை பார்த்து தான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். மறுபடியும் அந்த வார்த்தை வருகிறது. உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இன்றைக்கு உங்களுக்கு நேராய் அந்த வார்த்தை வருகிறது. நீ சோர்ந்து போகிற மகள் அல்ல, நீ சோர்ந்து போகிற மகன் அல்ல, நீ உடைந்து கிடக்கிற மகன் அல்ல, நீ உடைந்து கிடக்கிற மகள் அல்ல. உன்னை பார்த்து ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறது, நீ பிழைத்திரு. உன் சரீரம் பிழைப்பதாக, உன் வாழ்க்கை பிழைப்பதாக, உன்னுடைய தொழில் பிழைப்பதாக, உன்னுடைய வீடு பிழைப்பதாக, நீ செய்கிற காரியத்தில் கர்த்தர் மறுபடியும் உன்னை பிழைக்கச் செய்து இதே சமுதாயத்தில், இதே உறவினர்கள் முன்பதாக, தேசத்தில் முன்பதாக உன்னை பிழைத்திருக்கிறவனாய் செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவரை மட்டும் பாருங்க. அவர் குயவனாயிருந்து உங்களை மறுபடியும் வணைந்து உங்களை எழுப்புவார். உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.